வெல்கம் டு மை சேனல் விவி நண்பன். இந்த வீடியோவில் விவிஏ ப்ரோக்ராமிங் வழியாக நம்ம எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ணும்போது இவ்வளோ ரோஸ் நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ரோ இந்த ரோக்கு கீழே வரணும். இந்த சீரியல் நம்பர் +1 ஆட் ஆகி வரணும். இதுக்கு 3 டைப்பான ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அந்த 3ஐயும் தனித்தனியாக நம்ம இங்கே டெமோவுக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டெவலப்பர் டேப்பில் போய் இன்சர்ட்டில் போய் ஒரு 3 பட்டன் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். 3 பட்டன். மூணு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் இந்த நேமை சேஞ்ச் பண்ணுவோம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை பண்ணுவோம். அடுத்தது செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அடுத்தது பண்ண போகிறோம். அடுத்தது யூஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சரி, இதில் ஒவ்வொன்றா நம்ம இப்போது இது டிசைன் மோடில் தான் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். இது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ கோடிங் விண்டோ வந்தாச்சு. இதில் முதல்ல நம்ம ஜென்ரலில் போய் காமனாக க்ரியேட் பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட். Last row as long, comma, next row as long. இதுதான் 3 கிளிக் ஈவெண்ட்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஷீட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஷீட். ஓகே, இந்த கமாண்ட் 1 பட்டன் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கவுண்ட் ஏக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இதில் முதல்ல ஷீட்டை செட் பண்ணிடலாம். செட் எஸ்ஹெச் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக். டேட்டாங்கிற ஷீட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இனி லாஸ்ட் ரோ to application dot count a sh dot range. எந்த ரேஞ்சில் நம்ம ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். A to A அந்த காலத்தில் கடைசியாக உள்ளது மட்டும் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெசேஜ் பாக்ஸ் போட்டு பார்ப்போம். மெசேஜ் பாக்ஸ் யூஸிங் கவுண்ட் ஆஃப் லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு
and LR. இப்போ நெக்ஸ்ட் ரோவில் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து இந்த லாஸ்ட் ரோவுக்கு +1 போட்டால் போதும், இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும். NXT ரோ ஈக்குவல் டு LR +1. இனி அந்த காலத்தில் செலக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம், ரேஞ்ச் ஆஃப் A and NXT row நெக்ஸ்ட் ரோவில் செலக்ட் பண்ணணும். டாட் செலக்ட். இனி அதில் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி போடணும்ல. ரேஞ்ச் ஆஃப் A and next row. Dot value equal to previous ரோவில் உள்ள வேல்யூலேருந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் and last row dot value +1. சரி, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டிசைன் மோட ஆஃப் பண்ணிடுவோம். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். யூஸிங் கவுண்ட் ஏ லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு 21. லாஸ்ட் ரோ 21th ரோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. இனி நெக்ஸ்ட் ரோ இதில் வந்து செலக்ட் ஆகணும். நெக்ஸ்ட் ரோ இதில் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த சீரியல் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இனி அடுத்த கிளிக் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரோவில் 22 ஆகும். 22. இன்னொரு கிளிக் பண்ணுங்கள், 23 ஆகும். இன்னொரு கிளிக் 24. ரைட். இப்போது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம். இனி யூஸிங் செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் செல்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது இந்த ஷீட்டில் எத்தனை ரோ இருக்குதோ அத்தனை ரோவிலிருந்து கவுண்ட் பண்ணி அந்த காலத்தில் எண்ட் வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோவிலிருந்து எண்ட் எக்ஸல் அப்போர்டு போகிறோம். போய் கடைசி எண்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம். இதுதான் அடுத்த செல். இந்த ஃபங்க்ஷனை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் பண்ணும்போது கோடு எதுவுமே எழுதலை, நம்ம எழுத போகிறோம். டிசைன் மோட ஆன் பண்ணுங்கள். சேம் அதே தான் பண்ண போகிறோம். செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். செட் sh equal to last row equal to செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணுன்னா ரோ நம்பர் அடுத்தது காலம் நம்பர். ரோ நம்பர்னு சொல்லும்போது இந்த ஷீட்டில் இப்போ நீங்கள் ஒரு நியூவர் வெர்ஷன் எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எத்தனை ரோ இருக்குமோ அந்த லாஸ்ட் ரோ வந்து இதில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரோஸ் டாட் கவுண்ட்டு கமா காலம் வந்து இது ஏ காலம் அல்லது ஒன்றுனே கொடுக்கலாம். ஏ காலம் டாட் எண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். எண்ட் எக்ஸல் அப் டாட் ரோ. சரி, இனி ப்ரீவியஸ் மாதிரி தான். இனி மெசேஜ் பாக்ஸ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
message box, last row using cells of equal to and LR last row. இனி next row வந்து equal to LR plus 1. இனி அந்த ரோவில் வந்து செலக்ட் ஆகணும், அந்த பர்டிகுலர் செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு செல்ஸ் ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஸ் ஆஃப் ரோ இண்டெக்ஸ் nxt ரோ காலம் ஃபஸ்ட் காலம் டாட் செலக்ட். இனி அதில் வேல்யூ போடணும்ல. செல்ஸ் nxt row comma 1 dot value equal to ப்ரீவியஸ் ரோவில் என்ன வேல்யூ இருக்குது, சீரியல் நம்பர் என்ன இருக்குதோ அது இன்க்ரிமெண்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி வரணும். அப்போ என்ன போடணும்னா செல்ஸ் த நெக்ஸ்ட் ரோவுக்கு பதிலாட்டு லாஸ்ட் ரோ கமா 1 டாட் வேல்யூ ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், கமெண்ட் செகண்ட் கமெண்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இந்த டிசைன் மோடை ஆஃப் பண்ணிடுங்க. செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோ யூஸிங் செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் 21. இதான் 21ல் லாஸ்ட் ரோ இருக்குது, கடைசியாக பண்ணது. நெக்ஸ்ட் ரோ வந்து 22ல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஒன்று வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் பண்ணும்போது அடுத்த காலம் 22. நம்ம இந்த ஏ காலத்தை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இனி பண்ணால் கூட 23, இனியும் பண்ணால் 24 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இனி யூஸ்டு ரேஞ்சு பார்க்க போகிறோம். யூஸ்டு ரேஞ்சு படி கடைசியாக உள்ள லாஸ்ட் ரோ நெக்ஸ்ட் ரோ இது பார்க்க போகிறோம். டிசைன் மோடை ஆன் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் set sh equal to data in a last row equal to sh dot used range. used range சொல்லும்போது ஒரு ரேஞ்ச் ரெக்டாங்குலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுது. நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோமோ, இந்த ஒரு வேளை பிளாங்க் செல்லில் வந்து ஃபார்மேட்டுக்காக எவ்வளோ காலம் பிளாங்காக இருந்து யூஸ் பண்ணால் கூட அந்த எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அது கீழே வரைக்கும் வந்துடும். ஸோ பிளாங்க் செல்லை வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கும்போது தான் இந்த யூஸ்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லைன்னா அந்த பிளாங்க் செல்லுக்கு பிறகு தான் அந்த ரோவையும் காலத்தையும் அந்த இன்டர்செக்ஷன் செல்லை வந்து செலக்ட் பண்ணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ட் ரேஞ்ச் டாட் ரோஸ் டாட் கவுண்ட். இப்போது கடைசியாக உள்ள ரோஸை வந்து கவுண்ட் பண்ணிடுது. இனி nxt row equal to LR plus 1. இப்போ அதே மாதிரி மெசேஜ் பாக்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம். மெசேஜ் பாக்ஸ் using used range equal to and LR last row. சரி, இந்த நெக்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது செல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இந்த டிசைன் மோட ஆஃப் பண்ணுங்கள்.
யூஸிங் யூஸ்ட் ரேஞ்ச் 21 லாஸ்ட் ரோ வந்து 21th ரோ. நெக்ஸ்ட் ரோவில் வந்து 22ல் வந்து சீரியல் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகி 21 வருது. இனியும் பண்ணலாம். ப்ரீவியஸ் பண்ண மாதிரி தான் சேம் இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்த ரோவை செலக்ட் பண்ணோம். சரி, இந்த டெமோ எதுக்காகன்னா, நம்ம ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி நம்ம பேக் எண்டை நம்ம பார்க்கவே மாட்டோம். யூசர் ஃபார்மில் வந்து என்ட்ரு பண்ணும்போது நெக்ஸ்ட் ரோவை ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரோவில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஏதாவது இந்த 3ல் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இனி யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இனி வருகிற எல்லா வீடியோவும் யூசர் ஃபார்மில் தான் நம்ம பண்ண போகிறோம். அடிஷன், டெலிஷன், எடிட்டு, அப்டேஷன் எல்லாமே யூசர் ஃபார்மில் பண்ணுவோம். அதுக்கு இந்த ப்ரொசீஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.